பண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சற்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்கிற பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய திருவுருளை போற்றி வணங்கி முருகப்பெருமானுடைய திருவுருளை போற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கும் மக்கள் தொலைக்காட்சியினுடைய புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பக்தரின் அன்பார்ந்த வணக்கங்கள். முருகப்பெருமானுடைய திருவுருளை போற்றி வணங்குகிற நம்முடைய அருணகிரிநாத பெருமகனார் மகமாயை களைந்திட வல்லபிரான் என்று குறிப்பிட்டு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் தொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. மகமாயை களைந்திட வல்லபிரான் முருகப்பெருமான் என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்களை அழிக்கக்கூடிய பெருமகனார். அவன் ஆணவத்தை அழித்தான். யாருடைய ஆணவத்தை? நம்முடைய சூரபத்மனுடைய ஆணவத்தை அடித்தான். ஆணவம் கண்மம் மாயை. மாயைனா அதன் மீது ஏற்படுகிற கண்மூடித்தனமான ஒரு ஆசை. மாயை என்பது விளக்கப்பட வேண்டிய ஒன்று. மகமாயை களைந்திட வல்லபிரான், அவனால் முடியுமா? முருகப்பெருமானால் முடியும். அந்த மாயையை அவனால் அகற்ற முடியும். முகம் ஆறும் ஒழிந்த தொழிந்திலனே, அவனுடைய முகம் ஆறு இருக்கு இல்லையா, ஆறுமே ஆறு தத்துவங்களை தரக்கூடியதான். நல்ல வினைகளை செய்யக்கூடிய தத்துவங்கள் ஆறையும் அந்த முகம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்பேற்பட்ட ஆறு முகங்களோடு இருக்கிற பெருமான், மகமாயையை களைக்க வல்ல பெருமான் நம்முடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இருந்துமே கூட என்னால் என்னுடைய மாசையை மாயத்தை அழிக்க முடியவில்லையே என்று முருகப்பெருமானிடத்தில் வேண்டுகிறார். அகமாடை மடந்த என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. அகம்மாடை மடந்தையர் என்று அயரும். அகம்னா மனசு, ஆடைனா ஆடை ஆபரணங்கள், மடந்தையர்னா பெண்கள். இப்படி பெண்கள் மீதும் ஆடை அணிகலன்கள் மீதும் எனக்கு இருக்கிற மாயை இன்னும் போகாமல் இருக்குதே. சகமாயையுள் நின்று தயங்குவதே. இந்த பெண்கள் மீதாக இருக்க மோகம் இன்னும் என்னை விட்டு போக மாட்டேங்குதே. மடந்தையர் மீது இருக்கிற ஆசை இன்னும் போக மாட்டேங்குதே. ஆடைகள் மீதும் அணிகலன்கள் மீதும் பொருட்கள் மீதும் இன்னும் பிறவற்றின் மீதும் இருக்கிற ஆசை என்னை விட்டு போக மாட்டேங்குதே அப்படின்னு வேண்டுகிறார் அருணகிரிநாதர். அருணகிரிநாத பெருமகனாரை போலவே நம்முடைய மாணிக்க வாசகரும் சொல்கிறார். சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி காதல் மிக்கணிகிழையார் களவியிலே வீழ்வேடை மாதொரு கூருடைய பிரான் தன் கடலை சேரும்பண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு பெறுவார் அச்சோவே. சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி காதல் மிக்கணிகிழையார் களவியிலே வீழ்வேடை. இந்த சாதல் பிறப்புன்னு ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற இந்த பொழுதுல மாதொரு கூருடைய பிரான் தன் கடலை சேரும் வண்ணம் என்னை அழைச்சிக்கிட்டாரு. எதுலேருந்து காப்பாத்தினா? காதல் மிக்கணிகிழையார் களவியிலே வீழ்கிற என்னை. ஆக பெண்களிடத்திலே காதல் முகத்திலும் ஆசையிலேயும் மூழ்குகிற என்னை சிவபெருமான் ஆட்கொண்டாரே என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அதை போல என்னை இந்த மடந்தையின் மீது இருக்கிற ஆசை, இந்த அகம் மனதின் மீது இருக்கிற ஆசை, ஆடை ஆபரணங்கள் மீது இருக்கிற ஆசையிலிருந்து, இந்த மாயையிலிருந்து என்னை நீக்கி காப்பாற்று முருகா அப்படின்னு கேட்பதற்காக இந்த பாடலை தந்திருக்கிறார். மகமாயை களைந்திட வல்லபிரான், அவனால் முடியுமா? அந்த ஆசையிலிருந்து மாயையிலிருந்து அவனால் காப்பாற்ற முடியுமா? யாரால? முருகப்பெருமான. மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் மாறும் தொழிந்திலனை. ஆறு முகமும் ஆறு தொழிலை தருதான். இந்த ஆறு முகங்களும் ஆறு தத்துவங்களை நமக்கு காட்டுகிறது. சிவபெருமானிடத்தில் இருக்கிற ஆறு தத்துவங்களை உருக்கி முருகப்பெருமானை சமைத்தார் நம்முடைய சிவபெருமான். ஆக ஆறு முகங்களும் ஆறு மொழியை தருகிறது, ஆறு தத்துவங்களை நமக்கு தருகிறது. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இருந்துமே கூட இந்த அகமாடை மடந்தையர் என்று அயரும் இந்த சகமாயையுள் நின்று தயங்குவதே என்று அருணகிரிநாதர் வினவுகிறார். ஆக இது எல்லாம் கருணையும் முருகப்பெருமானத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற ஆசை மாயையெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானத்தில் இருக்கிறது. ஆனால்
இந்த பெண் ஆசையிலிருந்தும் இந்த ஆடை ஆபரணங்கள் மீது இருக்கிற ஆசையிலிருந்தும் என்னால் விடுபட முடியவில்லையே என்று ஏங்குவது போல இந்த பாடலை நமக்காக அருணகிரிநாதர் தந்திருக்கிறார். மகமாயையை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒழிந்தல் தொழிந்திலனி அகமாடை மடைந்த என அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே என்று சொல்லுகிற இந்த பாடலை சிந்தித்து ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மங்கை வாழ்க, ஆணைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் வடிமைகளினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.